நாடாளுமன்ற அவைகள் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அதானி விவகாரம் குறித்து விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற அவைகளை முடக்கி வருகின்றனர். காலை 11 மணிக்கு கூடிய மக்களவை அமளி காரணமாக 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அவை தலைவர் அறிவித்துள்ளார். திருப்பூர் அருகே கத்திக்குத்து. மன்னார்குடியை சேர்ந்தவர் பிரபாகரன் 33, இவரது தம்பி ராஜசேகர் 26. இவர்கள் திருப்பூரில் தங்கி வேலை செய்து வருகின்றனர். நேற்று இருவரும் பலவஞ்சிபாளையம் பிரிவில் உள்ள மதுக்கடையில் மது அருந்தி கொண்டிருந்தனர். தற்போது இருவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தகராறு ஏற்பட்டது. அண்ணன் தம்பியை கத்தியால் குத்தியுள்ளார். தொடர்பாக வீரபாண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஒரு ஆன்லைன் சூதாட்ட பலி. கோவை மாவட்டம் நரசிபுரத்தைச் சேர்ந்த பாரதி கண்ணன் 24 கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் ஆன்லைன் சூதாட்டத்தில் அவர் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளார். இந்த விரக்தியில் இன்று தனது உயிரை மாய்த்து கொண்டார். முன்னதாக நேற்று தூத்துக்குடியில் ஒரு இளைஞர் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தது தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. பெண்களின் பாதுகாப்பிற்காக தனி இணையதளம். தமிழக வெற்றிக் கழகம். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக தனி இணையதளம் உருவாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்ந்து வருவது துயரம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூர் குழந்தை என்றும் பாராமல் சித்திரவதை. மணிப்பூரில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ள சூழலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் அண்மையில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். அதில் 3 வயது ஆண் குழந்தையும் ஒன்று. தற்போது அதன் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. குழந்தை என்றும் பாராமல் அது இரும்பு ராடால் தாக்கப்பட்டுள்ளது. இதில் அதன் வலது கை உடைந்துள்ளது. பின்னர் அக்குழந்தையின் நெஞ்சு கத்தியால் கீறப்பட்டுள்ளது. அதன் வலது கண்ணை காணவில்லை.